இன்றைக்கி பார்த்திங்கன்னா 2 ஆர்டர் வந்துருந்துச்சு. ஸோ ஒரு கஸ்டமர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 2 எக்ஸல் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. இன்னொரு கஸ்டமர் பார்த்திங்கன்னா ட்ரையல் பேக் 3 காம்போ பேக் 3 வந்து புக் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து கொரியர் ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த கஸ்டமரில் வந்து 2 எக்ஸல் புக் பண்ண கஸ்டமர் வந்து எனக்கு மறுநாள் ஈவினிங்கே வேணும்னு கேட்டாங்க. ஸோ நானும் வந்து கொரியர்கார்கிட்ட கேட்டுட்டு ஓகே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நம்ம எக்ஸ்ட்ராவும் பே பண்ணி போட்டாச்சு. பட் ஆனால் அந்த டைமுக்கு அவங்களுக்கு கொரியர் ரிசீவ் ஆகலை. பிகாஸ் வந்து அன்றைக்கி வந்து சாட்டர்டே சண்டேன்றதுனால ரிசீவ் ஆகலை. ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் நடக்குது. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்த எஸ்டி கொரியரில் என்னால் அவாய்ட் பண்ணவே முடியல. அதுக்காக நான் எஸ்டி கொரியர் தப்புன்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த மாதிரியான சிச்சுவேஷன் வந்து அவங்க வந்து அவங்களுடைய ப்ராசஸ் படி தான் அவங்க போகிறாங்க. அவங்களுக்கு லீவ்னால் கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறாங்க. ஆனால் கொரியரை பொறுத்த வரைக்கும் லீவுன்ற ஒரு விஷயம் இருக்கவே கூடாது. அதுதான் பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நான் அதுக்கான ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தேங்க்யூ.